Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு நயினார் நாகேந்திரன் வருகை தந்திருக்கின்றார். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் ஒரு பரபரப்பான சந்திப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நயினார் நாகேந்திரன் அங்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன? அங்கு என்ன நடந்தது? பாலா, டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்திற்குள் வந்தார். குறிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் பாஜகவின் மாநில தலைவராக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் அதிகாரியான எஸ் சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னையில் இருக்கும் நிலையில பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது அடுத்த மாநில தலைவராக பொறுப்பேற்க விரும்புபவர்கள் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் கமலாலயத்தில் குமிந்திருக்கிறார்கள். இந்த கமலாலயத்திற்கு தான் சற்று நேரத்திற்கு முன்பாக, சரியாக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாக நயினார் நாகேந்திரன் பாஜக அலுவலகத்திற்குள் வந்து இந்த தமிழன்னை சிலையின் முன்பு அவர் வணங்கிவிட்டு நேரடியாக செகண்ட் ஃப்ளோருக்கு சென்றிருக்கிறார். அவர் குறிப்பாக வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவருக்கான அந்த போட்டியில நயினார் நாகேந்திரனுடைய பெயர் முன்னணியில் இருக்கிறது. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் மற்றும் ஆனந்த் ஐயாசாமி போன்றோருடைய பெயர்களும் இருக்கின்றது. நாம் இப்போது பார்க்கலாம், இந்த பட்டியலை பார்க்கலாம். 1980ஆம் ஆண்டுல இருந்து தொடங்கி பாஜகவினுடைய மாநில தலைவருடைய பட்டியலை தான் ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 12வது தலைவராக அண்ணாமலை இருக்கும் நிலையில 2021 2023 அவருடைய பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில ஏப்ரல் 13ஆம் தேதி அதற்கான தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அடுத்த 1 மணி நேரத்திற்குள் பாஜகவினுடைய மாநில தலைவராக போட்டியிட விரும்புபவர்கள் வேட்பு மனுவை கமலாலயத்தில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில கமலாலயம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது சென்னையில் முகாமிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்துவது மட்டுமல்லாது அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான ஆலோசனையிலும் ஈடுபட்டு வரும் நிலையில நயினார் நாகேந்திரன் தற்போது கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்த பாஜக மாநில தலைவராக விரும்புவதற்கான வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்வார் என்றே பாஜகவினுடைய தரப்பினர் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். பாலா, மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது பாஜக தலைமை அலுவலகத்திற்கு நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்றைக்கு விதிகள்ல 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதிகள் இருந்துச்சு. ஆனா இவர் 8 ஆண்டுகள் தான் இருந்திருக்காரு. ஒருவேளை வேட்புமனு தாக்கல் செய்தான் வந்திருக்கின்றாரா? வேறு யாரேனும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கா? தற்போது வரை நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல், அதாவது இந்த பெயர் பட்டியல் முன்னாடியே குறிப்பிட்டோம். நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்ட பெயர்கள் அடிபடுகின்றன. இதில் நயினார் நாகேந்திரன் வருகை தந்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜகவினுடைய மாநில தலைவராக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாக அவர்கள் உறுப்பினர்களாக இருந்திருக்க வேண்டும். 3 பருவங்கள் இருந்து அவர் தேர்தலில் வாக்களித்திருக்க வேண்டும் என்கிற விதிகள் இருக்கின்றது. ஆனால் இந்த விதி திருத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை பாஜக தலைவராக அண்ணாமலை நேரடியாகவே தலைமையால் நியமிக்கப்பட்ட நிலையில இந்த மாநில தலைமைக்கான விதிகள் மாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 1 மணி நேரமே இருக்கக்கூடிய நிலையில நயினார் நாகேந்திரனை பெருந்திரளான பாஜகவினர் வாசல் வரை நின்று வரவேற்று அவருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு கொடுத்திருக்கின்றனர். இந்நிலையில் தான் இந்த கமலாலயத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கிறார். அங்குதான் வேட்புமனு தாக்கலுக்கான அந்த மனு பரிசீலனை செய்யப்படும் என கூறப்படுகிறது. பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்பான இந்த 2 மணி நேரத்திற்குள் விரும்புபவர்கள் தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில முதல் முறை தற்போது இந்த மாநில தலைவராக
யார் வருவார் என்கின்ற அந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களில் முக்கியமானவராக கருதப்படும் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதாகவே இங்குள்ள பாஜக தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனெனில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்ததாக குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளார் என கூறப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜக இடையே இந்த சட்டமன்ற தேர்தலில் பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு சுமூகமான ஒரு மாநில தலைமை தேவைப்படும் என்கிற ஒரு காரணத்தினால் பாஜக மாநில தலைமையாக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சட்ட விதிகளும் மாற்றத்திற்கு உட்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். இதுவரை இல்லாத வகையில் வழக்கமாக அந்த அலுவலகத்திற்கு இதற்கு முன்பும் வந்திருப்பார். ஆனால் இன்று சற்று வினோதமாக தொட்டு வணங்கிவிட்டு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கலாம் என்பது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் செய்தி அரங்கில் திலகவதி இணைந்திருக்கிறார். திலகவதி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி பாலா. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை, அவரை யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார்கள், கூட்டணி குறித்தான பேச்சு, பாஜக மாநில தலைவராக புதியதாக அடுத்து யார் பதவியேற்பார் அப்படின்ற கேள்விகள் வரிசை கட்டி நிற்கின்றன. அதனால ஒவ்வொரு நகர்வும் யார் யாரை சந்திக்கிறார்கள், யார் எந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னு ஒவ்வொருவருடைய நகர்வும் நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி புதிய பாஜக தலைவராக யார் வருவார் அப்படின்ற அந்த பட்டியலில் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், என் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேர் கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தற்போது வரை நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை, அவர் எங்க ஏன் இன்னும் அவரை சந்திக்கல போன்ற கேள்விகள் எழுந்த நிலையில இப்போதைக்கு அவர் கமலாலயத்துக்கு வந்திருக்கிறார். எப்போதும் இல்லாத மாதிரி புதிதாக பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது அண்ணாமலை தரப்பிலிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கும் ஒரு நெருக்கடி அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது. முன்பே நம்ம நிறைய இது குறித்து விவாதித்திருக்கிறோம். ஏன்னா 10 வருட காலம் தொடர்ந்து கட்சியில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கிளாஸ் எல்லாம் அதுல இருந்தது. ஆனா நயினார் நாகேந்திரன் 8 வருடங்கள் தான் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் உற்று நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நயினார் நாகேந்திரனுடைய வருகை, அவர் விண்ணப்பிப்பாரா கட்சி தலைவர் பதவிக்கு, இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. முன்பாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நம்ம அதனை பார்த்துட்டு தொடரலாம். முதல் குடும்பம் ஹிந்து விரோத தீய சக்தி என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க முக்கியமான தலைவர், நீங்க உங்க கருத்து. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு ஐடிசி கிராண்ட் சோலா அங்கே ஒரு அரங்கில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் தமிழக முக்கிய தலைவர்கள் அதில் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பின்னாடி NDA நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்ற பேரும் இருந்தது மோடி அவர்களுடைய புகைப்படத்தோட. இதுல மற்ற 6 நாற்காலிகள் யாருக்காக, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் வேறு யாரெல்லாம் அமரப்போகிறார்கள், பங்கேற்க போகிறார்கள் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுந்த வண்ணம் இருந்தன. அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், எந்த முறையும் இல்லாத மாதிரி இப்போ செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அதுவும் நேரடியாக தமிழ்நாட்டில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு. இப்ப யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மேபி அண்ணாமலை பங்கேற்பார், கூட எல் முருகன் இருக்கிறார், முக்கிய பாஜக தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 7 நாற்காலிகள்ல யார் யார் அமரப்போகிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கா? அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய முக்கியத்துவம், முக்கியமான தகவல் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? திலகவதி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டி ஐடிசி நட்சத்திர விடுதியில் நண்பகல் 12 மணியளவில் செய்தியாளர் சந்திப்பு நடப்பதாக முன்கூட்டியே பாஜகவினுடைய மாநில தலைமை தெரிவித்திருந்தது. செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அனைவருமே செய்தியாளர் சந்திப்புக்கு தயாராகி இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தமிழிசை இல்லத்திற்கு சென்று அதற்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் அவர் திரும்பவில்லை. எனவே செய்தியாளர் சந்திப்பு நடப்பதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக, அதாவது இதற்கு முன்னதாக தமிழகத்திற்கு பலமுறை மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு எதுவும் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை. இன்று நடைபெறக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷானுடைய ஒவ்வொரு நகர்வுகளும்
2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜகவினுடைய தலைமை கூட்டணி இந்த விவகாரம் ஒட்டிதான் அமித்ஷாவினுடைய நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்ததற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் மாநில அரசு மீது திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்தெல்லாம் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய நிலைப்பாடுகளும் இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு மீதான விமர்சனங்களை அமித்ஷா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜகவினுடைய தலைவர்கள் தான் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தான் பங்கேற்பார்கள். எனவே அதன் அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்புக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. வேறு யாரேனும், அதாவது பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் யாரெல்லாம் சந்திப்பார்கள் என்ற விவரம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. திலகவதி, இருந்தே பார்க்கலாம் ராஜ்குமார். அந்த விழாவினுடைய மேடையில அரங்கத்துக்கு பின்னாடி என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதுனால, பிரதமருடைய படத்தோடு என்டிஏ அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேள்விகள், ஒருவேளை கூட்டணி அறிவிப்பாக இருக்குமோ, கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரேனும் பங்கேற்கிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுந்தது. நீங்க இணைப்பிலேயே இருங்க. நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இணைப்பில் இருக்கிறாங்க. இதே போல செய்தியாளர் ஆனந்தன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தின் முன்பாக இருந்து இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை சந்திக்கிறாரா அமித்ஷாவா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவங்களுடைய நகர்வுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.